வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உங்க பேருமா? யாமினி. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. யாமினின்னு ஒரு பொண்ணு சின்சியரா ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பேருமே ரொம்ப உண்மையா லவ் பண்ணிருக்காங்க, அவங்களே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கா, ரொம்ப டார்ச்சர் பண்றா, இந்த வேலை பார்க்குற இடத்துல போய் நிக்கிறா, வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தியமா இதுக்கப்புறம் நம்மளால முடியாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மூவ் ஆன் ஆயிட்டான். மூவ் ஆன் ஆகி 9 மாதங்களை தாண்டிடுச்சு. ஆனா அந்த பொண்ணோட கண்ணுல தண்ணி நிக்கவே இல்லை. அந்த பையன் வருவாங்க 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 அப்படின்ட்டு அந்த ஏக்கம் அவங்கள விட்டு சுத்தமாவே போகவே இல்லை. எத்தனை பேரு 10 வருஷம் 15 வருஷம்லாம் லவ் பண்ணிட்டு அதே வாழ்க்கையை கல்யாண வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க? யாருமே இல்லை. லவ் பண்ற ஒரு பையனை ஒரு பொண்ணை, கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பையனை இன்னொரு பொண்ணை, அப்படிதான் போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் உண்மையா அப்படிலாம் இருந்துட்டு இருக்காங்க? இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல பிரிஞ்சிருவாங்க, இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. ஆனா ஒரே பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்றதுலாம் ஒரு சத்தியமா ஒரு வரம். அது மட்டும் இல்லாம கல்யாணம் லவ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு அன்பை கொடுத்தாங்களோ அதே அன்பை கல்யாணத்துக்கு அப்புறமும் கொடுக்குறாங்களே, சத்தியமா சொல்றேன், அதெல்லாம் இங்க ரேர் தெரியுமா? அது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க பொசசிவ்னஸ் வந்து டார்ச்சரா மாறிடுச்சுல. அப்ப பொசசிவ்னஸ்னா என்ன? டே, இங்க எத்தனை பேர் இந்த பொசசிவ்னஸ் இல்லாம, லவ் இல்லாம ஒரு இதெல்லாம் எத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியுமா? அது கிடைக்கவே இல்லை. சுத்தமா அது பரிசுத்தமா உண்மையா அது எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. சத்தியமா கிடைக்கல. அது கிடைச்சிருக்கு, அத போய்